ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு மாங்காய் வச்சு ஒரு சாட் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன். முதல்ல மாங்காய் பவுட்ரு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். மாங்காய் பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுட்ரில் எப்படி சாட் மசாலா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். அந்த மாங்காய் வீட்டில் வளர்கிற மாமரத்தில் எடுத்த காய். நீங்கள் கிளிமூக்கு மாங்காய் கிடைச்சாலும் அது வாங்கிக்கோங்க. என்ன மாங்காய் இருந்தாலும் நம்ம தாராளமாக பண்ணலாம். நான் ஒரு 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 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்துருக்கேங்க நான். இப்போ இதை தோல் சீவி இந்த உள்ளே இருக்கிற சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நான் எல்லா மாங்காவையும் தோல் சீவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு காய் மட்டும் கொஞ்சம் செம்பழமாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப புளிப்பாக தான் இருந்துச்சு. இதை நான் தனியாக வச்சுருக்கேன். இப்போ நான் இதை எப்படி அரைச்சி துருவிடலாம். ஆனால் துருவினோம்னா ரொம்ப லேட்டாகும், கை வலிக்கும். அதனால் நம்மளுக்கு மிக்சி ஜாரில் அப்படியே எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சிடலாம். வாங்க எப்படி அரைக்கலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போது ஒரு ஜாரில் ரெண்டு கையாக போட்டு நம்ம இதை நல்லா துருவிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா தேங்காய் துருவுற மாதிரி துருவிக்கணுங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவுற மாதிரி ரொம்ப நைஸாக விடாதீங்க. இப்போ இதை எடுத்து இதில் ஜார்லேருந்து எடுத்து தட்டில் போட்டுடலாம். நான் இதே மாதிரி எல்லா மாங்காயும் துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையுமே அரைச்சாச்சுங்க. நம்ம ஒரு கிலோ மாங்காய் எடுத்தோம். அதுக்கு நம்மளுக்கு அரை கிலோ இதுதான் கிடச்சிருக்கு. ஒன்று செம்பழம்பாக இருந்துச்சு இல்லைங்களா, அதை தனியாக அரைச்சேன். அது கொஞ்சம் கூழாக இருந்துச்சு. இதையும் ஒரு ஓரமாக அப்படியே போட்டுடலாம். இதுவும் நல்லா காயட்டும். இப்போ இதை நல்லா பரவலாக விரித்து விட்டுக்கணுங்க. எவ்வளோ சப்பையாக விரித்து விடுவீங்களோ அவ்வளோ சீக்கிரம் காயும். நம்ம வெயில் நாள்லேயே என்னெல்லாம் பவுட்ரு பண்ண முடியுமோ அதெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, இஞ்சி பவுட்ரு, மாங்காய் பவுட்ரு, நெல்லிக்காய் பவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயில் வர நாளில் நம்ம என்னெல்லாம் பவுட்ரு பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் இந்த வெயிலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சப்பையாக அப்பப்போ நம்ம நடுவில் போயிட்டு வெயில் டைமில் காஞ்சிட்ருக்கும்போது ஸ்பூனில் நல்லா கிண்டி கூட விட்டுடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த லைட்டாக செம்பழமாக இருக்குது, ஆனால் செம புளிப்பாக இருக்குது. இது நம்ம புளிப்பு ஓவர் புளிப்பாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட முடியாது. அவ்வளோதாங்க. நல்லா தட்டி விட்டேன். இப்போ இதை நம்ம வெயிலில் வச்சிடலாம். நான் வெயிலில் வச்சுட்டேங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய விட்டுடலாம். 2 நாள் கழித்து நம்ம எப்படி காஞ்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ சப்பையாக தட்ட முடியுமோ தட்டிக்குங்க. இப்போ சாயந்தரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி சாயந்தரம் நான் காலையிலே வச்சுட்டேன். பாருங்களேன், ஒரே நாளில் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருச்சு. நல்லாவே காஞ்சிருச்சு. இது மட்டும் லைட்டாக ஈரம் இருக்குது. இதுவுமே நல்லா காஞ்சிச்சு. நம்ம இதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டு நைட்டு ஃபேனில் வச்சோம்னா நைட்டு பாதி காயும். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே இது நல்லாவே காஞ்சிருங்க. நாளைக்கு பார்ப்போம். கையாலே நல்லா எடுத்து விட்டேங்க. சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. சொரணுன்னா ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ நல்லாவே நைட்டு ஃபேன் காற்றுல நல்லா அருமையாக காஞ்சிடும். அப்படியே பரவலாக வச்சிடலாம். காலையில் பார்ப்போம். மறுநாள் காலையிலங்க இது நல்லா ஓரளவுக்கு ஃபேன்லேயே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வெயிலில் வச்சுருக்கேன். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளவே காஞ்சிருங்க. நம்ம அழகாக பவுட்ரு பண்ணிடலாம். நான் காஞ்ச பிறகு காட்டுறேன். இப்போ நம்தா மாதிரி இருக்குது, உடையணும். சாயந்தரம் பார்ப்போம். நல்லா நொறுங்குற அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், நல்லா நொறுங்குற அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். நான் கொஞ்சமாக தோட்டத்துலேருந்து கருவேப்பிலை பறிச்சுக்கிட்டேன், அதையும் இருக்கட்டும். இப்போது இந்த சாட் மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 10 வரமிளகா. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் வீட்லேயே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமல்லி 2 டீஸ்பூன் அளவு. ஓமம் ஒரு அரை டீஸ்பூன். சோம்பு 2 டீஸ்பூன். மிளகு 1 டீஸ்பூன். இது புதினா காய வச்சுருக்கேன், அது கொஞ்சம் எடுத்துக்கலாம்.
இது வந்து பிளாக் சால்ட்டுங்க. இது வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் கல் உப்பு, சுக்கு, ஒரு துண்டு சுக்கு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போது இந்த நெல்லிக்காய் பவுடர்லேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பவுட்ரு போட்டுக்கலாம். இப்போ எப்படி அரைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். கேஸில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். முதல்ல சுக்கு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், புதினா, இது 4த்தையும் வந்து முதல்ல வந்து இந்த ட்ரை கடாயில் வறுத்துடலாம். கடாயில் போட்டுடலாம். இது வந்து ஈரத்தன்மைன்றதுனால முதல்ல இதை வறுத்துருவோம். நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்துடலாம். லேசாக மணம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு ஆனால் போதும். இப்போ இதிலே வந்து இந்த காஞ்ச மாங்காய் எடுத்து இதில் போட்டுடலாம். என்னதான் வெயிலில் காஞ்சாலும் கொஞ்சம் லேசாக வறுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா நைஸாக வந்து பவுட்ரு ஆகும். அதுக்காக தான் நான் வந்து வறுக்கிறேன். இதோடு சேர்த்து இதையும் லைட்டாக வந்து வறுத்துடலாம். தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிங்க. பெரிய நெல்லிக்காய் பவுடர் எப்படின்னா, வீட்டிலேயே வந்து பெரிய நெல்லிக்காவை எப்படி பவுட்ரு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதையும் போய் பாருங்கள். நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சாட் மசாலா வந்து ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணோம்னா அது மேலே தூளாக சூப்பராக இருக்கும். பானிபூரி, சன்னா மசாலா, இதெல்லாம் வந்து சன்னா வீட்டில் வந்து நம்ம மூக்கடலை வச்சு ஒரு டிஷ் செய்வோம். அதுக்கு வந்து மேலே வந்து நம்ம தூவலாம். நிறைய விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா வறுப்பட்டுச்சு. லேசாக வறுத்தா போதும். இப்போ இது ஆறட்டும். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். ஒரு பிளேட்டில் போட்டாச்சு. நெல்லிக்காய் பவுடரும் பெருங்காயமும் வந்து வறுக்க தேவையில்லை. அதையும் வந்து நம்ம இதிலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோடு சேர்த்து இது எல்லாமே ஆறட்டும். இப்போ அதே கடாயில் ஓமம், தனியா, சோம்பு, மிளகு, கிராம்பு, நான் ஒரு 10 கிராம்பு எடுத்துருக்கேங்க. கிராம்பு நான் ஏலக்காய் போடலை. ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடலை. சாட் மசாலாவுக்கு ஏலக்காய் போட்டால் கரம் மசாலா வாசனை மாதிரி வந்துடும். அதனால் நான் அது போடலை. உப்பும் போட்டாச்சு. இதிலே இந்த பிளாக் சால்ட்டும் எடுத்து போட்டிருங்க. இந்து உப்பை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். தீயாமல் பார்த்துக்குங்க. இதில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இந்த போட்டிருக்கிற எல்லா பொருளுமே கடையில் விற்கிற மசாலாவில் கண்டிப்பாக வந்து கெமிக்கல் பயன்படுத்தி அது கெடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு தரமாக கிடைக்காது. இந்த மாதிரி ஈஸியாக வந்து வீட்டிலே செய்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணி கொடுக்கலாம். எளிமையாக ஜீரணமாயிடும். நல்லா வறுப்பட்டுடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே வந்து அந்த சூடு கடாயிலே அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து இந்த மாங்காய் பவுட்ரு, இந்த மசாலாவெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. நல்லாவே அரைப்பட்டுடுச்சுங்க. இந்த மாதிரி நைஸாக வந்து அரைப்படணும் பாருங்கள். இப்போ இது மேலே வந்து இதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆறணும். ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் அவ்வளோதாங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. சூப்பராக இருக்குது. நைஸாக வந்துருக்கு. அதுங்க அரைக்கும் போதே வீடே மணக்குது வாசனை. இப்போ இந்த பவுலில் போட்டுடலாம். இதை நல்லா வந்து ஒரு 150 கிராம் கிட்ட வந்திருக்கோங்க நம்மளுக்கு. இதில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி வந்து வீட்டில் செய்து வச்சுக்கோங்க. நிறைய வந்து மசாலாவாக நம்ம பொரிச்ச ஐட்டம்லாம் செய்தோம்னா அதில் நம்ம வந்து மேலே தூவி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டோம்னா அந்த நெஞ்சு எரிச்சல் வராதுங்க. இது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.